முக்கிய செய்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அக்கட்சியின் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்று திமுகவின் நாளேடான முரசொலியில் இடம்பெற்றுள்ளது. திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் கே பாலகிருஷ்ணன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமாயிற்று கே பாலகிருஷ்ணன் பேசியதற்கு திமுக நாளேடான முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, திமுக நாளேடான முரசொலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேசியதற்கு பதிலடியாக கடும் கண்டனமாக என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாட்டின் முதல் நாள் அன்று தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் செய்து விட்டீர்களா? தமிழகத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுப்பது ஏன்? விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டால் போராடுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேசியிருந்தாரு. அதன் பிறகு அது கடுமையான ஒரு விமர்சனம் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பதிலடி அளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில திமுகவினுடைய நாளேடான முரசொலியில் இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்ற தலைப்பில் முதல் பக்கத்திலேயே ஒரு அரைப்பக்க அளவில் ஒரு விமர்சன கட்டுரையானது எழுதப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கொண்டு அவரே பேசுகிறார். அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையில்தான் அவர் இருக்கிறார். முதலமைச்சரை எப்போதும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் விழுப்புரத்தில் எதற்காக வீதியில் போய் நின்று இப்படி கேட்க வேண்டும் அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஆட்சி காலகட்டங்கள் நடத்திய போராட்டங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு அவரே போராட்டம் நடத்தும் உரிமை இல்லை என்கிறார். ஆனால் இத்தனை போராட்டங்கள் நடத்துறதுக்கான அந்த அனுமதியானது இந்த குறிப்பிட்ட இந்த 3-4 ஆண்டுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் சிபிஎம் நடத்தியது உண்மையானால் இந்த போராட்டங்களுக்கு அனுமதி அளித்தது எந்த முதலமைச்சர்? இவர் கேள்வி கேட்கிறாரா? அதே முதலமைச்சர் தானே அனுமதியை கொடுத்தார். அவசர நிலை காலத்தில் ஒரு கட்சி இத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்க முடியுமா? கூட்டணி கட்சி என்பதற்கு போராட்டமே நடத்தக்கூடாது என்பது சொல்லவில்லை. ஆனால் போராட்டமும் நடத்திவிட்டு போராட்டம் நடத்த அனுமதிப்பது இல்லை என்று சொல்வது கூட்டணி அறமும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அரசியல் அறமும் அல்ல, மனசாட்சிக்கு அறமல்ல, தன் நெஞ்சே தன்னை சுடாதா என்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. குறிப்பிட்டு கடுமையான ஒரு விமர்சனத்தை தற்போது முரசொலி குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இதற்கு எப்படி மீண்டும் சிபிஎம் பதிலளிக்க போறாங்க அல்லது என்ன மாதிரியான ஒரு பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனமாயின்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திப்பின் போது கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தற்போது திமுக நாளேடான முரசொலி அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.